ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? நாம் அநேகரை பார்த்திருப்போம். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். நினைத்ததையெல்லாம் அவர்களால் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் கூழ் குடித்து கொண்டிருப்பார்கள். என்னவென்று கேட்டால், டாக்டர் எதையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்பார்கள். இன்னும் சிலர் அரண்மனை போல வீடு கட்டியிருப்பார்கள். ஆனால் அதில் ஒரு நாள் கூட குடியிருந்திருக்க மாட்டார்கள். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை சேர்த்து வைத்து கடைசியில் அதை அனுபவிக்க முடியாமல் போய் சேர்ந்திருப்பார்கள். அதை வேறு யாரோ ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு நீங்கள் யார் என்று கூட தெரியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை அனுபவிக்க தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒருவேளை நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் கடன்காரனுக்கும் மருத்துவமனைக்கும் உங்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் யாரோ ஒருவருக்கும் போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, நீ உழைத்த உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய், என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு உண்டு என்று சொல்கிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சம்பாதித்தாலும் கையில் ஒன்றுமே நிற்பதில்லை. மாதம் தொடங்கி 10 நாளைக்குள்ளே சம்பளமே காலியாகி விடுகிறது. எவ்வளவு உழைத்தாலும் ஒன்றுமே மீதியில்லை என்று கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். சங்கீதம் 23:6ஆம் வசனம் சொல்கிறது போல, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்திரமான இடத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருந்ததோ 5 அப்பமும் 2 மீனும் தான். அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதை அவர்கள் ஆண்டவரின் கையில் கொடுத்தார்கள். அவர் அதை ஆசீர்வதித்து அவர்கள் கையில் கொடுத்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அப்புறம் மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே நம்முடைய உழைப்பையும் வருமானத்தையும் ஆண்டவருடைய கையில் கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் பெரிய வருமானமாக இருந்தாலும் கர்த்தருடையதை கர்த்தருக்கு முதலாவது கொடுத்து விட வேண்டும். அவர் உங்கள் குடும்பத்தை திருப்தியாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் மீதியான துணிக்கைகள் எடுப்பீர்கள். உங்கள் கைகளின் பிரயாசம் வீணாவதில்லை. உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் நிச்சயம் அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உழைப்பின் பிரயாசத்தை அனுபவிக்க கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, 5 அப்பம் 2 மீன் ஏறக்குறைய எத்தனை பேர் புருஷர்கள் சாப்பிட்டார்கள்? ஏ 7000, பி 6000, சி 5000, டி 4000. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.